பரிசுத்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி கொடுத்தார். அவர்தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன். அதனால்தான் உன் இருதயத்தை எனக்கு தானே ஆண்டவர் கேட்கிறார். இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய இருதயத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. உன்னுடைய இருதயத்தை சோதித்து பாருங்க, இயேசு இருக்கிறாரா, சுத்தமா இருக்கிறா, பரிசுத்தமா இருக்கிறா, இருதயத்துல பாவத்துக்கு இடம் கொடுக்காம நீங்க காணப்படுறீங்களான்னு யோசித்து பாருங்க. இல்லாட்டா இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், பாவம் அதில் சேர்ந்து விடாதபடி என் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் இருதயம் ஆரோக்கியமாய் இருக்கும்படி உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும். என் இருதயத்துல பலவீனங்கள் அடைப்புகள் எதுவும் வராதபடி காத்து கொள்ளும். வாழ்வுகளை தொட்டு குணமாக்கும். இனி இருதய ஹார்ட் அட்டாக் வராதபடி காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.